முடிய போகுது ஓகே எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த என்ன உண்டோ பண்ணுவாங்க, அதான் கான்செப்ட் நினச்சேன். ஆனால் டக்குன்னு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அடிச்சு போட்டு நல்லா இருந்துச்சு. சார் ஃபைட் சீன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நான் படத்தில் நான் படம் பார்க்க போயிட்டேன். பார்க்க போச்சுன்னா இவங்க வந்து கொஞ்சம் யாரோ பார்த்தமா இருக்க பார்த்தோம்னு நினச்சிட்டே இருக்கேன். லாஸ்ட்டில் தான் இந்த இன்டர்வியூ வரும்ல முடிச்சுன்னு வெளியே வந்து பார்க்க அதுக்கப்புறம் இவங்கள பார்க்க நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்து நான் பார்த்தமா இருக்கு நினச்சிட்டே இருக்கேன். அதுக்கு இவங்கன்னு தெரியாது எனக்கு. ரொம்ப சூப்பராக நினச்சிக்கோங்க, அருமையாக இருக்குது. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. பாவிக்கும் அப்பாவிக்கும் சின்ன வித்தியாசம் தான். அப்பாவே இருக்கணும் தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். நான் வந்து இல்லை என்னமோ நினச்சேன், வித்தியாசமாக போனுச்சு. லாஸ்ட் நாங்கள் இன்டர்வியூ விட்டுருச்சுல வெளியே வந்து யார் எடுத்திருப்பா, நான் ஒன்று மணி ஒன்று தேவை எல்லாரும் குழம்பிட்டோம். நம்மளுக்கு கூட இருந்துக்காவா என்ன இந்த சீனில் வருது யார் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் அதுவும் நினைக்கல, வெளியே வந்ததுக்கு இங்கே பார்க்க இவங்கன்னு தெரியுது. ஸ்டார்டிங்கில் நடக்கிற அந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயிற்று அதான் யாரும் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தான். வெளியே வச்சு நான் ஒரு ஆளை சொல்கிறேன். படன்னு எல்லா உண்மையும் கக்கிடுறது முதல் ரகம். ஷாக்கானா இல்லைன்னு ஆயிடுமா? மணி ஒரு ஆளை சொல்கிறேன். நாம் சுலபமாக கண்டுபிடிக்கிற மாதிரி அடுத்தடுத்து க்ளூவை கொடுக்கறது ரெண்டாவது ரகம். யாரு ஆனந்தராஜ் எல்லாரும் குழம்பிட்டு இருக்கான். என்னதான் கேட்டாலும் வாயை திறக்க மாட்டாங்க, எவ்வளோ அடித்தாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க. இது மூணாவது ரகம். படம் நல்ல எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், எதிர்பார்க்காத ஒரு சஸ்பென்ஸாக முடியுது. நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்குது படம் பார்க்குறது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு எண்டிங்காக இருக்குது. இப்படி தான் இருக்கும்னு கணிக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போனால் அது இப்படி தான் முடிய போகுது அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஜாலியாக நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி படம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. ஸோ நல்ல மெசேஜ். இந்த மாதிரி படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நிறைய படம் இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்து நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சீனில் வந்து படம் முடிய போகுது, ஓகே எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, இதான் முடிய போகுது, சரி அவ்வளோதான் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தீங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இதில் வந்து சாருக்கு வந்து ஃபைட் அல்டிமேட்டாக இருந்துச்சு, நல்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. 28ஆம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் ஃபேமிலியாக போய் பாருங்கள். டபுள் மீனிங் இதில் ஒன்றுமே கிடையாது. இல்லை இல்லை சிகரெட் அடிக்கிற சீன், சிகரெட் இல்லை, குடிக்கிற சீன் இல்லை, எதுவுமே கிடையாதுல்ல. பிள்ளைகள் எப்படி குழந்தைய இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு இல்லை, அது தப்பான விஷயம் இல்லை. அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி இந்த டாக்டருக்கு இது நல்ல உதாரணம். அதான் அந்த பிறந்தோடனே கடத்திட்டா அந்த குழந்தைக்கு அடையாளமே இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக. 2 நாள் கழிச்சு உங்கள்கிட்ட காட்டினாலும் அவங்களுக்கு தெரியாது என்ன. அதுதான் பெரிய விஷயம். இப்போ 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு எடுத்தால் கூட இந்த குழந்தை கண்டுபிடிச்சிடலாம். பிறந்தோடனே எடுத்தோன்னே ஆள் இதாகிட்டுனா இன்னும் 4 நாளில் டெலிவரிண்ணே. எவனே தெரில, வயிற்று கழிச்சு குழந்தை எடுத்துகிட்டு போயிருக்கான். இது என்ன புது கதை? ஒரே குழந்தைய பயில வச்சு கொண்டு போகிறது, கம்பி வச்சு கொண்டு போகிறது, அதை கொண்டு போகிறது. இதை பண்ணுறவங்களை ஏதாவது பிடிச்சி திட்டி விடுங்க. நீங்கள் அது என்னன்னா அவன் பண்ணுறவன் வந்து அவன் மனசுனே கிடையாது, எடுத்து கிழிச்சு விடுவோமா, மிருகத்துக்கு பிறந்தவன். என்ன ஒரு குழந்தைய விட்டு பிரிய தாய் நமக்கு தான் தெரியும். குழந்தைய வளர்க்கம் வாங்குறோம், தூக்கிட்டு கூட அம்பாவை விட்டுட்டு போயிடுறான். அந்த பிள்ளை எப்படி தவிக்கும், நம்ம எப்படி தவிக்கும் நமக்கு தான் தெரியாது. அதெல்லாம் நினச்சி பார்த்தாச்சுன்னா செய்ய முடியா. அவன் நினச்சி மிருகம்ல எப்படி செய்வான். லேடிஸுக்கு பார்க்க இன்னும் வேற மாதிரி தெரிவிக்குவேன். வாங்குறவங்க என்ன செய்யணும், அனாதை ஆசிரமத்துக்கு போய் ஏகப்பட்ட குழந்தைகள்
அதே நம்ம சொல்லிருக்கோம் வாங்கணும். அனாதை ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய வந்து அங்கே சட்டப்படி தத்தெடுங்க, அது என்றைக்குமே நல்லா இருக்கும். சட்டப்படி தர்மப்படி மனசாட்சிப்படி நான் பண்ணுறது தப்பு தான், மாட்டிக்குவேன்னு தெரியும். அந்த பிள்ளைங்க தாய் தப்பு யாரும் தெரியாது. நீங்கள் எடுத்து வளர்த்தா அந்த பிள்ளைகளுடைய இது மாறும். அதேமாதிரி இப்படி ஒரு தாயிட்ட போய் இப்படி இது இந்த கலவணித்தனமாக எடுக்கிறது தான் வந்து அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கக்கூடாது. அது வந்து அந்த தாயுடைய கண்ணீர் அழுகையும் வந்து அந்த பெரிய பாவம் தானே அது. அதனால அனாதாசத்தில் எடுத்து வளர்க்கலாம் குழந்தைய. அதையும் நம்ம சொல்லியிருக்கோம், எப்படி தத்தெடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். நான் சொல்லியிருக்கீங்க, பார்த்தேன் அந்த படத்தில் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. பார்த்தேன் படத்தில் லாஸ்ட்டில் என்ன மாதிரி தப்பு பண்ணால் லாஸ்ட்டில் என்ன மாதிரி அந்த அந்த இந்த டாக்டருடைய மனைவி எந்த மாதிரி போனாங்கன்னு சொல்லி அதுக்கு சொல்லியிருக்கீங்களா, அது கரெக்டான வருதுண்ணே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தை யார்கிட்ட அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பார்க்க வேண்டிய படம். ஜூலை 28 இந்த படம் ரிலீஸ் ஆகுது பாருங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். அது போக படமுடைய பேர் வந்து ஜோதி. ஜூலை 28 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே ஃபேமிலியாக போய் பாருங்க நண்பர்களே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. என்னாச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிங்கிற படத்தை 28 ஜூலை 28 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் ஒரு வித்தியாசமாக போகுது. ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு இந்த மாதிரி நடக்குச்சுன்னா சம்பவத்தில் இந்த மாதிரி படம் வந்து ஒரு முக்கியமான படம். கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி ஃபேமிலியாக பாருங்கள். நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், படம் நீங்கள் பண்ண சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நான் பார்க்குறேன். 28 கன்ஃபார்ம் ரிலீஸ் தேட்டர் அனுப்பிச்சிடுறேன். சரி, ஆமாம். நீங்கள் குழந்தையோட போய் பார்க்கணும். என் ஃபேமிலியாகவே பார்க்கணும். போதுமா? ஆமாம். எனக்கு அண்ணனை வந்து என்ன பிடிக்கும்னா, எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் வந்து சிரிக்க வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க தாண்டி அண்ணனுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மென்மையான மனசு ஒன்று இருக்குது. என்ன குழந்தை கூட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க, கூட ரொம்ப இதாக இருக்கும். ஒய்ஃப் மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்க. இந்த பூரா 2K கிட்ஸுக்கும் அண்ணன் ஒரு உதாரணம். எப்படி 2K கிட்ஸ்னா அப்படியா? நீங்க 70 கிட்ஸ். தமிழ் சொல்லுங்க. என்ன 70? ஏன் அப்பா எங்க வீட்டு வந்து 81 பிறந்திருக்கேன். பசங்க லவ் பண்றாங்க, உடனே நீ லவ் பண்ணி நாளைக்கு விட்டுறாங்க. ஆமா ஆமா. அதுல நீங்க வந்து விட்டு கொடுக்காம எல்லா வீடியோலையும் அண்ணி வந்து விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. குழந்தைன்னா அது வீடியோலயே பார்க்கலாம், தனியா சிறப்பா இருக்கும் பாருங்க. அது எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட பிடிச்சதுங்க. எப்பவுமே அதே மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் ரொம்ப சந்தோஷம். படத்தை எல்லாரும் பாருங்க நண்பர்களே. ஜோதி ஃப்ரம் ஜூலை 28. குட்டியை தொலைச்ச மானோட சாபம் காட்டியே எரிச்சிடும். ஜோதி ஜூலை 28 முதல்.